ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். எங்கெங்கேயோ நடக்கிற விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போது ரீசெண்டாக தமிழ்நாடுல ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு, அதுவும் ட்ரெயினில் பட்ட பகலில் நடந்த கொடுமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். மனசே வலிக்குது. இந்த கர்ப்பிணி பெண் இப்போதைக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. ஆனால் அந்த சம்பவத்தப்போ அவங்க பட்ட வேதனையோ கஷ்டங்களையோ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம மனசெல்லாம் பதறும். சும்மா இல்லைங்க, அந்த சிங்கப்பெண் 30 நிமிஷமா அந்த ஆண் மிருகத்துக்கிட்ட தன்னோட கற்பையும் உயிரையும் காப்பாத்த போராடி இருக்காங்க. அந்த தருணம் எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆமாங்க, 4 மாசம் கர்ப்பமா இருக்கிற ஒரு பெண் தனியா, அதுவும் பெண்கள் கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறின ஹேம்ராஜ்ன்ற கொடூரன் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். 30 நிமிஷமா அவங்க போராடி, அவங்க கையை உடைச்சு, அவங்க காலை உடைச்சு, அவங்க கிட்ட அவன் நினைச்சது நடக்கலன்றதுக்காக ட்ரெயின்ல இருந்து பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்கான். இந்த மாதிரியான கொடுமையான விஷயம் எங்கேயோ நடக்கலைங்க, நம்மளோட தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. வாங்க விரிவா பார்க்கலாம். ஒரு 4 மாத கர்ப்பிணி பெண் தன்னோட அம்மா வீட்டுக்கு போறதுக்காக தன் கணவர் வீட்டுல இருந்து, அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் பிடிச்சு சித்தூர்ல இருக்க அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. தனியா போற காரணத்தினால லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு சேஃப்னு நினைச்சவங்க லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி இருக்காங்க. அவங்க கூட பாத்தீங்கன்னா 6 பெண் பயணிகள் பயணிச்சிருக்காங்க. இந்த 6 பெண் பயணிகளும் ஒரு ஸ்டேஷன்ல ஒன்னா இறங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த பெண் தனியா பயணிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கு. இந்த விஷயத்த கவனிச்சுக்கிட்டே இருந்த ஹேம்ராஜ் எல்லா பெண்களும் இறங்கின உடனே லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல கரெக்டா ட்ரெயின் கிளம்புற அந்த தருணத்தை உள்ள புகுந்துட்டாரு. இவர் ஜோலார்பேட் ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறி இருக்காரு. உள்ள தனியா இருந்த கர்ப்பிணி பெண்ணும், ஏன்பா இது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட், கீழே இறங்குப்பான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பையன் அவங்கள விட சின்னவனா இருந்ததுனால தம்பி கீழே இறங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த ஹேம்ராஜ்ன்ற பையன், ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நான் இறங்க முடியாது, அடுத்த ஸ்டேஷன்ல கண்டிப்பா இறங்கிடுறேன்கான்னு சொல்லியிருக்கேன். இவன் சொன்ன விஷயத்த அந்த பெண்மணியும் நம்பியிருக்காங்க. இது நடக்கும்போது பாத்தீங்கன்னா மணி ஒரு 10-15 இருக்கும். இந்த ஏறின ஹேம்ராஜ் ஒரு இடத்துல உட்காராம இங்கேயும் அங்கேயுமா ரெஸ்ட்லெஸ்ஸா அலைஞ்சிருக்கான். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்துல ஆளையே காணோம்னு சொல்றாங்க அந்த பெண்மணி. ஒரு 5-10 நிமிஷத்துல பார்த்தா பாத்ரூம்ல இருந்து வேகமா வெளியில வந்திருக்கான். வரும்போது அவன் உடம்புல எந்த துணியும் இல்லாம வெளியில வந்திருக்கு. இதை பார்த்ததும் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு இவன் என்ன பண்ண வரான்னு புரிஞ்சிருச்சு. இந்த பெண் கிட்ட நேரா வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸையும் கழட்ட பார்த்து, அவனோட இந்த செயலை பார்த்து அந்த கர்ப்பிணி பெண்ணும் கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க பாரு தம்பி, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நான் ஒரு 4 மாசம் பிரெக்னென்ட் வேற, என்ன இப்படி பண்ணாத அப்படின்னு கெஞ்சிருக்காங்க. ஆனா ஹேம்ராஜ்க்கு இது எதுவுமே காதுல விழல. அவனோட இன்டென்ஷன் ஃபுல்லா தப்பா தான் இருந்திருக்கு. ஹேம்ராஜ் தொடர்ந்து அந்த பெண்ணு கிட்ட தப்பாவே நடந்துட்டு இருந்திருக்கான். தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அவனை போட்டு நல்லா அடிச்சிருக்காங்க. அவனும் இவங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இது எது பண்ணியும் இவன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாததுனால, வண்டியும் இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு நிக்காதுன்னு தெரிஞ்சதுனால ட்ரெயினோட செயினை பிடிச்சி இழுத்து நிறுத்தலான்னு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்காக ட்ரெயின் சீட் மேலேயும் ஏறி நின்றுருக்காங்க. கரெக்டா பிடிக்க போகும்பொழுது அந்த பெண்ணோட தலைமுடியை பிடிச்சி தரன்னு கீழே எடுத்திருக்கான் ஹேம்ராஜ். அதனால தடுமாறி அவங்க கீழே விழுந்திருக்காங்க. திரும்பவும் அந்த கொடூரன் கிட்ட ரொம்ப நேரமா போராடி இருக்காங்க. கொஞ்ச நேரம் போராட்டத்துக்கு பிறகு இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது, நம்ம நேரா டாய்லெட்டுக்கு ஓடி போய் அங்க இருக்கிற செயினை பிடிச்சி இழுத்துடலான்னு நினைச்சிட்டு அங்க இருந்து ஓடி போயிருக்காங்க. ஆனா அவங்க பின்னாடியே துரத்திட்டு வந்த இந்த ஹேம்ராஜ்ன்ற கொடூரன் அவங்கள டாய்லெட் கிட்ட போகும்பொழுது அவங்க தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். இந்த சம்பவம் நடக்கும்பொழுது ட்ரெயின் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இந்த பெண்ணை பிடிச்சி இழுத்தவன் தன்னோட ஆசைக்கு இணங்கலன்னும் அவனை திரும்பி திரும்பி அடிச்சிட்டாங்கன்ற கோபத்தினாலையும் இந்த பெண்ணை எப்படியாவது ட்ரெயின்ல இருந்து பிடிச்சி வெளியில தள்ளி விட்டுறணும்னு நினைச்சிருக்கான். அதனால இவங்க தற்கொலை பண்ணி செத்துட்டாங்கன்னு எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு அவன் நினைச்சிருக்கான். ஆனா அந்த பெண்ணும் தன்னோட உயிரையும் கற்பையும் காப்பாத்துறதுக்காக ரொம்ப போராடி இருக்காங்க. அந்த ட்ரெயினோட ராடை பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் இழுத்துட்டே நின்றுருக்காங்க. 2 கையும் காலையும் வச்சு பிடிச்சிட்டே அவன் இழுத்து இவங்களை வெளியில தள்ள முடியாத அளவுக்கு டைட்டா பிடிச்சிருக்காங்க. ஆனா ஹேம்ராஜ் தன்னோட காலை வச்சு அவங்க கையை எட்டி உதைச்சு உடைச்சிருக்கான். ஒரு கையில பேலன்ஸ் போயிட்டு இன்னும் ஒரு கை மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. இந்த ஒரு கை வச்சுட்டு ட்ரெயின்ல நடுவில் ஒரு கம்பி இருக்கும் இல்லையா, என்ட்ரன்ஸ்ல, அந்த இடத்துல அவங்க பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. அப்போ அவன் எப்படியோ முடிய பிடிச்சி தள்ளி அந்த பெண்ணை கீழே தள்ளிட்டான். அந்த பெண்ணும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு தன்னோட ஒரு கையை வச்சு பிடிச்சிட்டே தொங்கிட்டே வந்திருக்காங்க ட்ரெயின்ல. ஹேம்ராஜ்ன்ற கொடூரனும் அவங்க கையை விடணுன்றதுக்காக அவங்க கை மேலேயே காலை வச்சு மிதிச்சுட்டே இருந்திருக்கான். ரொம்ப நேரம் அவங்க தாக்கு பிடிச்சி அவங்களால முடியல. அதுக்கு மேல அவங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு. அதனால அவங்க பிடிச்சிருந்த அந்த ட்ரெயினோட கம்பியை விட்டுட்டாங்க. ஓடுற ட்ரெயின்ல இருந்து கீழேயும் விழுந்துட்டாங்க. இவங்க விழுந்த நேரத்துல அக்கம் பக்கத்துல இருந்த மக்கள் பார்த்துட்டு, அந்த ட்ரெயின் கார்டும் பார்த்துட்டு ஓடி வந்து இவங்களை தூக்கி பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க.
முதல்ல பக்கத்துல இருந்து சின்ன பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அங்க வசதி சரியா இல்லாதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த பெண்மணிய. இவ்ளோ போராட்டத்துக்கு பிறகு அந்த பெண்ணோட நல்ல நேரமோ என்னமோ தெரியல, அவங்க பொழைச்சிட்டாங்க. அவங்க பொழைச்சதுனாலதான் இந்த ஹேம்ராஜ் மாதிரியான கொடூரனை பத்தி நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. இல்லைன்னா தெரியாமலே போயிருக்கோம். அவங்களுக்கு கை கால்கள்ல ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம தலையில இருந்து அதிகமான ரத்தம் போயிருக்கு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க வயித்துல இருந்த 4 மாச குழந்தைக்கு எதுவுமே ஆகல. கரு நல்லபடியா இருக்கு. விஷயத்த நினைச்சாலே நடுங்குது. அந்த இடத்துல நம்ம யாராவது இருந்தா என்ன பண்ணிருப்போம்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன். சுத்தமா நினைக்க முடியல. என்ன பண்ணியிருந்தா தப்பிச்சிருக்க முடியும்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. பரவாயில்ல, அந்த பெண் அவ்வளோ நேரம் அந்த ஆளோட போராடி இருக்காங்க. இந்த பெண் கொடுத்த வாக்குமூலம் மூலமா ஹேம்ராஜை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜோலார்பேட் ஸ்டேஷன்ல தான் இவன் ஏறினான்னு சொன்னதுனால அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா இவனை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போதுதான் தெரிய வந்திருக்கு, இவன் மேல ஆல்ரெடி நிறைய கேசஸ் இருந்திருக்கு. இதே மாதிரி தனியா டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ட்ரெயின்ல திருடி இருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் மேல ஒரு மர்டர் கேஸும் இருக்கு. இவன் நிம்மதியா பெயில்ல வெளியில சுத்திட்டு இருந்திருக்கான். பெயில்ல சுத்திட்டு இருக்கும் போதே இவனுக்கு இவ்வளோ தைரியம். இந்த மாதிரி ஒரு சைக்கோவெல்லாம் ஏன் வெளியில சுத்த விடுறாங்கன்னே தெரியல. திரும்ப திரும்ப தப்பு பண்ணியிருக்கான். இது இவன் பண்ற 3வது கிரைம். இவன் பின்னணியை பார்த்தா இவன் ஒன்றும் பெரிய அரசியல் பக்கபலம் இருக்கிற மாதிரியோ இல்ல பணக்கார வீட்டு பையன் மாதிரியோ தெரியல. ரொம்ப சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த பையன். இவனாலேயே இவ்வளோ செய்ய முடியுதுன்னா பணபலமும் ஆள்பலமும் இருக்கவங்க இன்னும் என்னென்ன செய்யலாம், எப்படி எப்படிலாம் தப்பிக்கலாம்னு பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோவா நம்மளோட சட்டம் வீக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஒருத்தன் 3 தவறுகள் தொடர்ந்து, அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தவறுகளை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு பெயில் கொடுத்து வெளியில அனுப்புறாங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுதுன்னு தெரியல. சரி, இப்போ இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்ச நாள்ல அவங்களுக்கும் உடம்பு சரியாயிடும் அப்படின்னு நம்ம சாதாரணமா விட்டுட்டு போக முடியாது. இன்னைக்கு இவங்களுக்கு நடந்தது, நாளைக்கு இன்னொரு பொண்ணுக்கும் நடக்கலாம். இது நடக்காம இருக்க நம்ம என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் செக்யூரிட்டி சிஸ்டம் இன்னும் எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம்னு யோசிக்கணும். முக்கியமா பெண்கள் கம்பார்ட்மெண்ட்ல பெண்கள் மட்டும்தான் ஏறுறாங்களா ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும்ன்றத கவனிக்கணும். இது மட்டும் இல்லாம பெண்கள் கம்பார்ட்மெண்ட்க்கும் ஆண்கள் கம்பார்ட்மெண்ட்க்கும் ஒரு கிளாஸ் ஜன்னல் மாதிரி போட்டா அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு இந்த ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு தெரிய வரும். அதனால இந்த மாதிரி கிரைம் செய்யறவங்களுக்கு துணிச்சல் வராது, செய்ய மாட்டாங்க. லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல சிசிடிவி கேமரா வைக்கிறது மூலமாவோ இல்லைன்னா ஒரு போலீஸை காவலுக்கு போடுறது மூலமாவோ இந்த மாதிரி சம்பவங்களை தடுக்கலாம். இது மாதிரி நடக்காம இருக்க என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை கவர்மெண்ட் பார்த்து எடுக்கணும். ஏன்னா ஒரு பட்ட பகல்லையே, அதுவும் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்குள்ளேயே பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்னா என்ன செய்யறது? பெண்கள் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டா தேடி ஏறி போறதுக்கு காரணமே இந்த மாதிரியான ஆண்களோட சீண்டல் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாம இப்படி போனா நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா டிராவல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். ஆனா அந்த இடத்துல உயிர் போற அளவுக்கு ஆபத்து இருக்கும்னா இது நடக்காம இருக்க என்ன செய்யணும்னு கவர்மெண்ட் யோசிக்கணும். இது மட்டும் இல்லாம அந்த ட்ரெயின் செயினை ஈஸியா பெண்கள் இழுத்து விடுறதுக்கு ஏத்த மாதிரியான கைக்கு பக்கமா வைக்கணும். இந்த மாதிரியான பாதுகாப்பு வடிவமைப்புகளை மாற்றும் பொழுது பெண்கள் இன்னும் சேஃபா ட்ரெயின்ல டிராவல் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் இதுதான் முதல் முறை நடக்கல, இது மாதிரி பல முறை நடந்திருக்கு. அந்த கர்ப்பிணி பெண் சீக்கிரமா குணமடைய நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்யலாம். இந்த கொடூரனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும். இவனுக்கு கிடைக்கிற தண்டனையை பார்த்து மற்றவங்களுக்கு இதை மாதிரி செய்யறதுக்கு தோணவே கூடாது. இந்த விஷயத்த பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இந்த மாதிரி நேரத்துல நம்ம எப்படி நம்மள பாதுகாத்துக்கலான்ற விஷயங்கள் உங்களுக்கு எதனா தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்ப உங்களை நான் மீட் பண்றேன். Until then, bye from Jemima.